அனைவருக்கும் வணக்கம். ஃபுட். வாட் இஸ் ஃபுட்? இப்போ ஃபுட்ட பத்தி நெறைய இது இருக்கும். நம்ம சாப்பிடுறது எல்லாமே உணவு பொருளா? அப்படின்னு சொல்லி கன்ஃப்யூஷன் இருக்கும். இந்த கொஸ்டின் நிச்சயமா டிஎன்எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்ட் கண்டக்ட் பண்ற எஃப்எஸ்ஓ எக்ஸாம்லயோ, சிஎஃப்எஸ்ஓ எக்ஸாம்லயோ, டிஓ எக்ஸாம்லயோ இந்த ஒரு கொஸ்டின் நிச்சயமா இருக்கும். இந்த ஒரு வீடியோ நீங்க பார்த்தீங்கன்னா, நிச்சயமா ஒரு கொஸ்டின் எழுத முடியும். வாட் இஸ் ஃபுட்? ஏன்னா ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீசர் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. அப்போ வாட் இஸ் ஃபுட்ன்னு எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஃபுட் சேஃப்டி ஸ்டாண்டர்ட் ஆக்ட் 2006ல ஃபுட்டுக்கான டெஃபினேஷன் என்ன இருக்கு? ஆல்கஹால் ஃபுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா சார்? ஆமா சொல்லியிருக்காங்க. சுவிங்கம் ஃபுட்டா இல்லையா? பின்னாடி பார்ப்போம். சுவிங்கம் முட்டாய் கூட ஃபுட்டா? அப்படின்னு நெறைய கன்ஃபியூஷன். ஃபுட்டுக்கான டெஃபினேஷனை எலாபரேட்டா நம்ம எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட்லயே டீடைல்டா குடுத்துருக்காங்க. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் டெஃபினேஷன்ல ஃபுட்டுனா என்ன? எது எது ஃபுட்டுல வராது அப்படின்னு கூட டீடைல்டா குடுத்துருக்காங்க. ஒரு கொஸ்டின் நிச்சயமா எழுதி வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் நிச்சயமா வரும். வாட் இஸ் ஃபுட்? நான் முன்னாடியே சொல்லிட்டேன். எஃப்எஸ்எஸ்ஏ ஆக்ட் 2006ல செக்ஷன் 3ல டெஃபினேஷனை பத்தி சொல்லியிருக்காங்க. டெஃபினேஷன்னா நிறைய டெஃபினேஷன்ஸை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. அதுல ஃபுட் அப்படின்ற டெஃபினேஷனை சொல்லியிருக்காங்க. இப்போ இதுல நான் போட்டிருக்கிற இமேஜஸ் எல்லாமே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இதுதான் ஃபுட்டோ, இதெல்லாமே ஃபுட்டுன்னு சார் சொல்றாரா அப்படின்னு. இது இல்லாமலும் ஃபுட் இருக்கு. டெஃபினேஷன் ஆஃப் ஃபுட் மீன்ஸ் எனி சப்ஸ்டன்ஸ், ஏதாவது ஒரு பொருள், வெதர் ப்ராசஸ்ட், பார்ஷியலி ப்ராசஸ்ட், அன்ப்ராசஸ்ட். ப்ராசஸ்ட் அப்படின்னா ஒரு பொருளை, உதாரணத்துக்கு ஒரு சோள மாவு இருக்கு. இந்த சோளத்தை நீங்க அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க. அதை வந்து சோள மாவா மாத்துறது ஒரு ப்ராசஸ்னு பேரு. அதை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளார அடைச்சா அது வந்து பேக்கிங்னு பேரு. பேக்கிங் அடைச்சு அந்த இது எல்லாத்தையும் கொண்டு போய் சந்தைக்கு கொண்டு வந்தா, பேக்கிங்ல அடைக்கிற வரைக்கும் மேனுஃபேக்சரிங்னு பேரு. சந்தைக்கு கொண்டு வரது, மக்கள் கையில குடுக்குறது, ஹோல்சேலர், டிஸ்ட்ரிபியூட்டர், ரீட்டெய்லர் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஃபுட் வேல்யூ செயின். ஓகேங்களா? அப்ப அந்த ப்ராசஸ் பண்ணப்பட்டிருக்கலாம். அன்ப்ராசஸ்ட் சில பொருட்கள் ப்ராசஸே பண்ணப்படாம கூட உணவுப் பொருட்களை நம்ம உண்றோம். டைரக்ட்டா நம்ம உணவுப் பொருளை எடுத்துக்கிறோம். பார்ஷியலி ப்ராசஸ் சிலது பார்ஷியலா ப்ராசஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த 3மே உணவுப் பொருள் தான். ப்ராசஸ் பண்ணப்பட்டதா இருக்கலாம், பார்ஷியலி ப்ராசஸ்டா இருக்கலாம், அன்ப்ராசஸ்டா இருக்கலாம். இது உணவுப் பொருள்ல வருது. இது வந்து வைடர் டெஃபினேஷன். இதுலயே இன்னும் குறுகிட்டு போறாங்க. அந்த வைடர் டெஃபினேஷன்ல இருந்து இன்னும் ஒரு சில விஷயங்கள டீடைல்டா போறாங்க ஆக்ட்ல. இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அண்ட் இன்க்ளூட்ஸ். இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் என்ன? ப்ராசஸ் பண்ணப்பட்ட, பார்ஷியலி ப்ராசஸ் பண்ணப்பட்ட, அன்ப்ராசஸ் பண்ணப்பட்ட எல்லாமே உணவுப் பொருளா அப்படின்னா கிடையாது. இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அது மக்கள் உண்ணத்தகுந்ததாக இருக்கணும், மக்கள் உண்ணக்கூடியதாக இருக்கணும் அப்படின்றது தான் மெயின் விஷயம். இப்போ எல்லாம் ஒரு விஷயம் சாப்பிட்டாலே அது உணவுப் பொருளா, வாயில எடுத்து போட்டாலே அது உணவுப் பொருளா அப்படின்னா கிடையாது. இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஃபுட்டுக்கு இதை கூட ஒரு டெஃபினேஷனா சொல்லலாம். இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் அப்படிங்கிறது. இன்க்ளூட்ஸ் என்னென்ன இன்க்ளூட்ஸ்? பிரைமரி ஃபுட். பிரைமரி ஃபுட்னா என்ன? அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல இருந்து வரக்கூடிய உணவுப் பொருள். அதை ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணப்படாத உணவுப் பொருளை பிரைமரி ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு ஃபுட் ஆர் ஃபுட் கண்டெய்னிங் சச் இன்கிரிடியன்ஸ். ஜெனட்டிக்கலி மாடிஃபைடுனா என்ன? உதாரணத்துக்கு கத்திரிக்காய் ஒரு குறிப்பிட்ட அளவு தாங்க வளரும். அந்த குறிப்பிட்ட அளவு வளரும் கத்திரிக்காய் பெருசா வளர வைக்கணும். அதோடைய நார்மல் இயற்கை தன்மையிலிருந்து பெருசாக்கணும். அப்ப ஜெனட்டிக்கலா அதை மாடிஃபைட் பண்ணணும். ஜெனட்டிக்கலா அதை மாடிஃபைட் பண்ணி சில ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணணும். ஜீன் மாடிஃபிகேஷன் பண்ணணும். கத்திரிக்காயோட சைஸ் பெருசாகுதுங்க இல்லையா? உதாரணத்துக்கு காட்டன். அது உணவுப் பொருள் கிடையாது. காட்டன்ல வந்து பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ், அதுல சில இன்செக்ட் காட்டன் போல்வாம் வரும். அந்த பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்ற அந்த ஒரு இதை வந்து நம்ம பிடி காட்டனா மாத்தும் போது, பிடி காட்டனா இது பண்ணும்போது அந்த போல்வாமோட எஃபெக்ட் குறையுது. அப்ப ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர் ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு பண்றோம் அந்த உணவுப் பொருளை. அதுவும் உணவுப் பொருள் தான். இப்ப ரீசெண்டா மஸ்டர்ட், ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு, ஜெனட்டிக்கலி இன்ஜினியர்டு மஸ்டர்டை வந்து நம்ம இந்தியாவில் வந்து இது பண்றதுக்கு நிறைய கான்ட்ரவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அப்போ ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் அப்ரைசல் கமிட்டிக்கு கீழே அதோடைய ரெக்கமெண்டேஷன் இருக்கு. இன்னும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணல. இப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் இன்ஜினியர் ஃபுட்டும் ஃபுட்டு தான். இன்ஃபேன்ட் ஃபுட் குழந்தைகள் உட்கொள்ற நெஸ்லே, செர்லாக்குன்னு சொல்லுவோம். நம்ம சின்ன வயசுல சாப்பிடுவோம். செர்லாக்லாம் நம்ம சாப்பிட்றோம்ல, அதெல்லாம் இன்ஃபேன்ட் ஃபுட் எல்லாமே உணவுப் பொருள்ல தான் வருது. பேக்கேஜ்டு ட்ரிங்கிங் வாட்டர், பாட்டிலில் அடைக்கப்பட்ட குடிநீர், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர் உணவுப் பொருள்ல தான் வருது. எஸ், ஏன்னா அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறோம், கன்சியூம் பண்றோம், அது உணவுப் பொருளா எடுத்துக்கிறோம். அதுல கால்சியம் இருக்கு, மெக்னீசியம் இருக்கு, அதுல சில சத்துக்கள் இருக்கு. அதனால அது உணவுப் பொருள்னு சொல்றோம். இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். ஆல்கஹாலிக் ட்ரிங்க். ஆல்கஹாலிக் ட்ரிங்க் எல்லாருக்கும் நம்ம மதுப்பிரியர்கள் எல்லாருமே ஆல்கஹால் ட்ரிங்க்ஸ் நிறைய தமிழக நிறைய இடங்கள்ல மதுப்பிரியர்கள் இருக்காங்க. மதுவும் உணவுப் பொருளா? ஆமா, மதுவும் உணவுப் பொருள் தான். ஆல்கஹாலும் உணவுப் பொருள் தான். பீர் உணவுப் பொருள் தான்.
ரம், விஸ்கி, ஜின் இது எல்லாமே உணவுப் பொருள் கீழ தாங்க வருது. எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்ல ஆல்கஹாலிக் ட்ரிங்க் உணவுப் பொருளா அப்படின்னு கேட்டா கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. அதுவும் உணவுப் பொருள் தான். எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்லயே குடுத்துருக்காங்க. சுவிங்கம், முட்டாய், நம்ம பல்லு அதுல வாயில யூஸ் பண்ற சுவிங்கம் மெல்றோம்ல, மென்னு துப்புறோம்ல, கிரிக்கெட் வீரர்கள்லாம் போடுறாங்கல்ல, அந்த சுவிங்கமும் உணவுப் பொருள் தான். ஒரு சின்ன மிட்டாயும் உணவுப் பொருள் தான். எனி சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் வாட்டர் யூஸ்ட் இன்டு த ஃபுட் டியூரிங் இட்ஸ் மேனுஃபேக்சர், பிரிப்பரேஷன் ஆர் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூடிங் வாட்டர். நீங்க ஒரு உணவுப் பொருளை தயாரிக்கிறதுக்கு இங்க பாருங்க, இந்த உணவுப் பொருளை தயாரிக்கிறதுக்கு ஒரு வாட்டரை ஊத்துறாங்கல்ல, தண்ணியை ஊத்துறாங்கல்ல, இந்த தண்ணி கூட உணவுப் பொருள் தாங்க. இந்த தண்ணி கூட டெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கணும். நீங்க ஒரு உணவுப் பொருள் கடைக்கு போறீங்க, ஃபுட் பிசினஸ் ஆபரேட்டர் கடைக்கு போறீங்க, அங்க இருக்கிற தண்ணி வந்து புழு வச்சு இருக்கு, அந்த தண்ணியை வச்சு தான் உணவுப் பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அந்த தண்ணியை கூட நீங்க எடுத்து சாம்பிள் எடுத்து அனுப்பலாம். தட் இஸ் ஆல்சோ ஏ உணவுப் பொருள். அதுவும் உணவுப் பொருள் தான். ஏன்னா ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு தயாரிக்கிற தண்ணி வந்து ஐஎஸ் 10-500 ஐஎஸ் 10-500 அப்படின்ற அந்த டெஸ்ட்டை எடுத்துருக்கணுங்க. அது ரொம்ப 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 முக்கியமானது. போர்ட்டபிள் வாட்டரா இருக்கணும். 10-500 டெஸ்ட்டுங்கிறது போர்ட்டபிள் வாட்டருக்கான டெஸ்ட். அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கணும். வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா அப்படின்றத முதல்ல ஃபர்ஸ்ட் போய் கேட்கணும். ஒரு கடையில நீங்க ஒரு உணவு தயாரிக்கிற கடைக்கு போறீங்கன்னா, நீங்க பயன்படுத்துற வாட்டருக்கு வாட்டர் டெஸ்ட் ரிப்போர்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கறது இது. அப்போ ஒரு சின்ன மிட்டாய் இருந்தா கூட அங்க உணவு பாதுகாப்பு அலுவலர் அந்த கடையை போய் பரிசோதனை செய்யலாம். எவ்வளவு பெரிய அதிகாரம் பாருங்க. சின்ன ஒரு முட்டாய் இருந்தாலும் அது உணவுப் பொருள் கடை தான். எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் வாங்கியே ஆகணும். 14 டிஜிட் இருக்கிற எஃப்எஸ்எஸ்ஐ லைசன்ஸ் நிச்சயமா வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இது எல்லாமே உணவுப் பொருள். பிரைமரி ஃபுட், ஜெனடிக்கலி மாடிஃபைட் இன்ஜினியர் ஃபுட், இன்ஃபேட் ஃபுட், பேக்கேஜ் ட்ரிங்கிங் வாட்டர், ஆல்கஹாலிக் ட்ரிங்க், சுவிங்கம், எனி சப்ஸ்டன்ஸ் இன்க்ளூடிங் வாட்டர் யூஸ்ட் டு த ஃபுட் ப்ரிப்பரேஷன். ஃபுட் ப்ரிப்பரேஷனுக்கு பயன்படுத்துறது கூட உணவுப் பொருள் தான். ப்ராசஸ்ட், பார்ஷியலி ப்ராசஸ்ட், அன்ப்ராசஸ்ட், இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன். அப்புறம் இது எல்லாமே உணவுப் பொருளுங்க. உணவுப் பொருளோட வைட டெஃபினேஷன் இதுங்க. இதுல எதுங்க உணவுப் பொருள் வராது? இதெல்லாம் உணவுப் பொருள் இல்ல சார் அப்படின்னா என்னென்னது? உணவுப் பொருள் எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சா, உணவுப் பொருள் எது இல்ல அப்படிங்கிறத நம்மளால எலிமினேட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிறப்போ, எது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறத விட, எது இல்ல, எக்ஸெப்ட், இது கிடையாது, நாட் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்தா, அங்க கேவியட் போடணுங்க. அந்த இடத்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு படிக்கணும். எக்ஸெப்ட் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் பேப்பர்ல வைப்பாங்க. கொஸ்டின் பேப்பர் செட்டர்ல இருக்கிறத கேள்வி கேட்டு என்ன பிரயோஜனம்? ஏதோ ஒரு வார்த்தை இருக்காது. நேத்திக்கு அலர்ஜன் அப்படின்றத பத்தி நான் படிச்சுட்டு இருந்தேன். அலர்ஜன் சில விஷயத்துக்கு அலர்ஜன் டிக்ளரேஷன் தேவையில்லை. உதாரணத்துக்கு கிரவுண்ட்நட், பீனட் இதெல்லாம் வந்து அலர்ஜன் தான். ஆனா அந்த பீனட்டை வச்சு தயாரிக்கக்கூடிய எண்ணெய், கல்லெண்ணெய் வந்து பீனட் அதாவது கல்லையை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. அந்த கல்லெண்ணெய்க்கு அலர்ஜன் டிக்ளரேஷன் தேவையில்லைங்க அப்படின்னு நம்மளுடைய எஃப்எஸ்எஸ்ஐ ஆக்ட்லயே கொடுத்துருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஐ லேபிளிங் அண்ட் டிஸ்பிளே ரெகுலேஷன் 2020ல ஒரு கேவியட் அலர்ஜன் டிக்ளரேஷன் கொடுக்கணுங்க. ஒரு 8 பொருளுக்கு அலர்ஜன் டிக்ளரேஷன் கொடுக்கணும். ஆனா அந்த பொருளுக்கு மட்டும் அலர்ஜன் டிக்ளரேஷன் தேவையில்லை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த விஷயத்த நம்ம மைன்யூட்டா படிக்கணும் அப்படிங்கறத நான் இங்க சொல்ல வரேன். பட் டஸ் நாட் இன்க்ளூட், எது இன்க்ளூட் இல்ல அப்படின்னா அனிமல் ஃபீட், மாட்டு தீவனத்துக்கு இதை இன்க்ளூட் பண்றதுக்காக பேசிட்டு இருக்காங்க. எஃப்எஸ்எஸ்ஐ வந்து அனிமல் ஃபீட்ஸை வந்து இன்க்ளூட் பண்றதுக்காக சயின்டிபிக் கமிட்டி, சயின்டிபிக் பேனல் இதெல்லாமே சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டில இது டிஸ்கஷன்ல இருக்கு. நாட் இன்க்ளூட் எதுனா அனிமல் ஃபீட் கிடையாது. லைவ் அனிமல்ஸ் unless they are prepared or processed for placing on the market for human consumption. லைவ் அனிமல்ஸ் உதாரணத்துக்கு நம்ம மீட் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், இன்னைக்கு சண்டை வேற, சிக்கன் சாப்பிட்றோம், ஃபிஷ் சாப்பிட்றோம், நிறைய லைவ் அனிமல்ஸை நம்ம வந்து சாப்பிட்றோம், உணவுப் பொருளாக உட்கொள்றோம். இப்போ ஃபிஷ் வந்து கடல்லையே இருக்கு. கடல்ல இருக்கிறது ஃபிஷ் வந்து உணவுப் பொருளா? அது உணவுப் பொருளா அப்படின்னா கேட்டால் கிடையாது. அந்த ஃபிஷ்ஷை எடுத்துட்டு வந்து வெட்டி அதை ஹியூமன் கன்சப்ஷனுக்கு சந்தையில வைக்கும் பொழுது அது உணவுப் பொருள் ஆகுது. இப்போ ஒரு ஆடு உணவுப் பொருளா? ஆடு உணவுப் பொருள் கிடையாது. அந்த ஆடை வெட்டி கறிக்கடபாய் வெட்டி சாரி அதை வெட்டி கொண்டு வந்து சந்தைக்கு வைக்கும் பொழுது அது வந்து உணவுப் பொருளாக ஆகுது. அப்ப அந்த சந்தைக்கு இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன் மாதிரி பிளேசிங் ஆன் த மார்க்கெட் ஃபார் ஹியூமன் கன்சப்ஷன், மார்க்கெட்ல ஹியூமன் கன்சப்ஷனுக்கு வச்சிருந்தாதான் அது உணவுப் பொருள். லைவ் அனிமல்ஸ் அன்லெஸ் தே ஆர் ப்ரிப்பேர்டு, லைவ் அனிமல்ஸ் உணவுப் பொருள் தான். ஆனா அது சந்தைக்கு வைக்காம இருந்தா அது உணவுப் பொருள் கிடையாது. சரிங்களா? பிளான்ஸ் ப்ரியர் டு ஹார்வெஸ்டிங், இங்க பாருங்க நெல்மணி எங்க இருக்குங்க? ஃபீல்டுல இருக்கு. ஃபீல்டுல இருக்கிற நெல்மணி வந்து உணவுப் பொருளா? ஃபீல்டுல இருக்கிற நெல்மணியை போய் ஒரு உணவு பாதுகாப்பு அலுவலர் சாம்பிள் எடுக்க முடியுமா? இது உணவு தாங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சாம்பிள் எடுக்க முடியுமா? ஃபீல்டுல இருக்கிற நெல்மணி வந்து ஒரு பாதுகாப்பற்ற தன்மையில இருந்து பூச்சி வச்சிருந்தா போய் உணவு பாதுகாப்பு அலுவலர் கேட்க முடியுமா? கேட்க முடியாது. அந்த ஃபீல்டுல இருக்கிற நெல்மணியை அறுவடை செய்து ஸ்டோரேஜ் ஹவுஸ்ல வச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு ஸ்டோரேஜ் ஹவுஸ்னா ஸ்டோரேஜ் குடவுன்ல சேமிச்சு வச்சிருக்காங்க. அங்க பூச்சி இருக்கு, நீங்க போய் பார்க்கலாமானா பார்க்கலாம். அதே சந்தைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்க, சந்தைக்கு அந்த அரிசியை விற்கிறாங்க, அந்த அரிசி வந்து ஒழுங்கா பாலிசிங் பண்ணப்படல, பூச்சி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா வீவில் இருக்கு அப்படின்னா அதை நீங்க உணவு பரிசோதனைக்கு உட்படுத்தலாம்.
என்னைக்கு அந்த பிளான்ட் பிரியர் டு ஹார்வெஸ்டிங்ல இருக்கிறது உணவுப் பொருளுங்க. அந்த பிளான்ட் சந்தைக்கு வருதோ அது உணவுப் பொருள். லைவ் அனிமல்ஸ் உணவுப் பொருளுங்க. அந்த லைவ் அனிமல்ஸை வெட்டி மாமிசமா சந்தைக்கு வைக்கும் பொழுது அது உணவுப் பொருளுங்க. ட்ரக்ஸ் அண்ட் மெடிசினல் ப்ராடக்ட்ஸ், காஸ்மெட்டிக்ஸ், ட்ரக் அதாவது மாத்திரையும் நம்ம உணவுப் பொருளாக தான் உட்கொள்றோம். இன்டெண்டட் ஃபார் ஹியூமன் கன்செப்ஷன் இருக்கு. அப்போ அது உணவுப் பொருளா அப்படின்னா கிடையாது. மாத்திரை கிடையாது, ட்ரக் கிடையாது. சைக்ரோட்ரிக் அண்ட் நார்கோட்டிக் அண்ட் சைக்ரோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் நிறைய அபீன் இந்த மாதிரி ஊசி மூலயமாக ஏற்றக்கூடிய பேரண்டல்ஸ் இதெல்லாமே வந்து உணவுப் பொருளா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த மாத்திரைகள் எல்லாமே உணவுப் பொருள்லாம் கேட்டால் கிடையாது. உணவு, ட்ரக்ஸ் இந்த ரெண்டுத்துக்கு இருக்கிற ஒரு வித்தியாசத்தை சொல்றாங்க. ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் ஆர்டிஏ வேல்யூ லெஸ் தென் 1க்கு கீழே இருந்தால் அது ஃபுட். ஆர்டிஏ வேல்யூ ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் மோர் தென் 1க்கு மேலே இருந்தால் அது ட்ரக் அப்படின்னு சொல்லி பேர். ட்ரக் வராது, மெடிசினல் ப்ராடக்ட்ஸ் வராது, காஸ்மெட்டிக்ஸ் வராது, நார்கோட்டிக் அண்ட் சைக்ரோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ் இது எதுவுமே வராது. பிளான் பிரியர் டு ஹார்வெஸ்டிங் வராது. லைவ் அனிமல்ஸ் வராது. ஆனால் அந்த லைவ் அனிமல்ஸை வெட்டி சந்தைக்கு வச்சா வரும் அனிமல் ஃபீட் வராது. இது எல்லாமே உணவுப் பொருளை வராது. நாளைக்கு இதை உணவுப் பொருளை நான் ஆட் பண்ணுறேங்க. உதாரணத்துக்கு அனிமல் ஃபீடை சென்ட்ரல் அட்வைசரி கமிட்டியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கேன். உணவுப் பொருளை ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் மே டிக்ளேர் by notification in the official gazette any other article as food for the purpose of this act having regards to its use, nature, substance or quality. சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா எந்த உணவுப் பொருளையும் நாளைக்கு உணவுப் பொருள் நடக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் இந்த செக்ஷன் 3 FSSAI ஆக்ட்ல மாறுதலுக்கு உட்படுத்தி அதை ஆட் பண்ண முடியும் அப்படின்னாங்க. யாருக்கு அந்த அதிகாரம் இருக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகேங்களா? இப்போ ஃபுட்டுக்கான வைடரான டெஃபினேஷன் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்து நவ் யுவர் டர்ன். நான் வந்து நடத்தி முடிச்சுட்டேன். நவ் உங்களுடைய டர்ன். இந்த விஷயத்துல ஃபுட்டுனா என்ன அப்படின்றதுக்கு ஒரு கொஷின் நான் செட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த கொஷின் கண்டிப்பாக TNMRB FSOலையோ சென்ட்ரல் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸ்லையோ டெக்னிக்கல் ஆஃபீஸ்லையோ நிச்சயமாக ஃபுட்டுனா என்னன்றதை பற்றி ஒரு கேள்வி வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ ஃபுட்டுனா என்ன? as per FSSAI Act 2006 below mentioned food product not come under the ambit of food. எது ambit of food கீழே வராது அப்படின்னு கேட்குறாங்க. chewing gum, living animal, rice grain in the field. ஆப்ஷன் 4 ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் சேர்ந்த ஆன்சர். ஓகேங்களா? 2 மற்றும் 3 ஆப்ஷன் 4ல இருக்கிறது. ஓகேங்களா? இதில் எது ஆன்சராக இருக்கும்? நாட் கம் அண்டர். இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது கொஷின் பேப்பர் படிக்கிறப்ப நாட் அப்படின்ற வார்த்தை இருந்தால் அதை 2 கோடு போட்டு வச்சுக்கோங்க. நாட் எது வராது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எது வராது அப்படின்றது தான் கொஷின். எது வரும்னோடனே உடனே நீங்கள் வந்து வருன்றதை பார்த்த உடனே உங்கள் கண்ணுக்கு அதான் பளிச்சுன்னு அடிக்கும். நான் சொல்லிட்டேன் எக்ஸெப்ட்ன்ற வார்த்தை வரும்போது அதை கேவியேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்றது. அப்போது நாட் கம் அண்டர் த ஆம்பிட் ஆஃப் த ஃபுட். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னா ஆப்ஷன் 4 2 மற்றும் 3. ஓகேங்களா? லிவிங் அனிமல்ஸும் வராது, ரைஸ் கிரைன் இன் தி ஃபீல்டும் வராது. ஒன்ஸ் ரைஸ் கிரைன் ஃபீல்டுல இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணப்பட்டு ஸ்டோரேஜ் குடோன்ல இருக்கு, மார்க்கெட்ல வருதுன்னா அது வரும். லிவிங் அனிமல்ஸ் வெட்டப்பட்டு மாமிசமாக உணவுப் பொருளாக சந்தைக்கு விற்கப்படுகிறதுனா அது வரும். ஓகேங்களா? ஃபுட்டுனா என்ன அப்படின்ற டெஃபினேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க.